அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இணையதளவாசிகளுக்கும் கலைஞருடைய நாகராஜனுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இன்னும் சிறிது காலகட்டங்களில் நமக்கு தைப்பூச திருநாள் நம்ம நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நாம் எல்லாம் நம்ம ஐயன் முருகனுடைய அருள் பெற்று செல்வதற்காக எல்லா மக்களுமே நம்ம தயாராகிட்டு வர்றோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஆறுபடை வீடுகளுக்குமே நம்ம பக்தர்கள் நம்ம போய் சாமி கும்பிட்றதுக்கு தயாராகிட்டு வர்றோம். இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் நடந்து வந்துக்கிட்டு இருக்குது. 144 தடை உத்தரவு அப்படி இப்படின்னு வந்துக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து நான் சொல்கிறேன், நம்ம எந்த அமைப்பினராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்த அமைப்பினராக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சேர்ந்தவங்களா எந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இதுக்குள்ளே புகுந்து இதை ஒரு அரசியலாக்கி மக்களுக்குள்ளே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணி பிரச்சனையை உருவாக்கிறாதீங்க. அந்த காலந்தொட்டு நம்ம இந்துக்களும் முஸ்லீமும் முருகன் கோயிலுக்கோ எந்த கோயில்களுக்கு நம்ம பாத யாத்திரையாக போகிறவங்களுக்கு இஸ்லாமிய மக்கள் அன்னதானம் போட்டு நமக்கு எல்லாம் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த கோயில்களில் கடையும் வச்சு அவங்களும் பிழைப்பு நடத்துகிறாங்க. நம்மளும் நம்ம மக்களும் ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லையோ, ஒரு என்னவாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தண்ணி அடிக்கணும்னாலும் ஒரு பாய்கிட்ட போய் நம்ம மந்திரிச்சு தண்ணி அடிக்கிறோம். நம்ம மதுரையில் இருக்க கோரிப்பாளையத்தில் போய் வியாழக்கிழமை நைட் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே உள்ள தங்கியிருக்கிற அநேக மக்கள் நம்ம இந்துக்கள் தான். அந்தளவுக்கு ஒரு மத உணர்வு இல்லாமல் ஒரு மத சார்பின்மையாக நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு நம்ம இங்கே எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கோயிலுக்கு நம்மளும், நம்ம கோயிலுக்கு அவங்களும் போய்கிட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் திருப்பரங்குன்றம் முருகன் அப்படிங்கிறது 6 படையிலையும் முதல் படை. 6 படையிலையுமே முதல் படை. அது யாராலையும் மறுக்க முடியாது. இதுலேயே அவங்க சிக்கந்தர் அப்படிங்கிற ஒரு பாய், அவர் அங்கே ஒரு பாண்டிய காலகட்டத்தில் அவர் போர் புரிஞ்சு வரதில் ஏதோ இப்படி நிறைய கதைகள் இருக்குது. அது நமக்கு ஒன்றி போயிட்டோம் அப்படின்னம்னா அதில் ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள் வரும். அதனால் ஏன்னா நம்ம எல்லாருமே நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சதேன், எல்லோரும் ஒரே மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஒவ்வொருத்தரும் அவங்க முன்னோர்கள் அவங்ககிட்ட ஒன்றை சொல்லியிருக்கலாம், நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட ஒன்றை சொல்லியிருக்கலாம். அதனால் நம்ம இப்படி ஒருத்தர் நம்ம கருத்து வேறுபாடு நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே பிரச்சனையாக வருது. நீ பெருசா நான் பெருசான்னு வரத்தான் செய்யும். ஆனால் நமக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டம் தொட்டு அவங்களும் சிக்கந்தர் அவரோட பள்ளிவாசலில் அவங்களும் தொழுகை நடத்தி தான் போகிறாங்க. ஆடு கோழி இது அறுத்துக்கிட்டு தான் போகிறாங்க. அதனால் நம்மளும் அப்போ விட்டுட்டோம். இருந்தாலும் இப்போது நமக்கு பிடிக்கலைன்ட்டு யாராவது ஒருத்தவங்களை கிளப்பி விட்டு பிரச்சனையை கிளப்பி விடாமல் சுமூகமாக பேசி 2 மத தலைவர்களும் சுமூகமாக பேசி இந்த பிரச்சனையை உண்டாக்கி பிரச்சனையை வளர்க்காமல் வர்ற மக்களுக்கு எல்லாரும் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு போகிறதுக்கு என்ன நடவடிக்கையோ அதை எடுக்க சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.